நம்மள என்ன பண்ணிங்கன்னா இப்போதான் வந்து NLR நட்டுருக்காங்க. அப்புறம் அறுவடை ஆகிட்டு பொங்கல் 4 நாள் அறுப்பு மிஷின் வரும்போது காய்ச்சலில் போட்டாங்க. இதேமாரி எல்லோரும் சாகுபடி பண்ணி நல்லா மகசூல் வரும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நம்மளாம் விவசாயத்தில் போனால் நம்ம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மக்களுக்கு நிறையா பசி பட்டினி இல்லாமல் நிறையா நம்ம விளைச்சலை கொடுத்து நிறையா அரிசிகளை உருவாக்கி நெல்லுகளை உருவாக்கி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோமோ மக்கள் பயன்படணும், மக்கள் வாழணும். இதுக்கு எப்போவுமே வேளாண்மை விவசாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணணும். MS மீடியா 08 என்றைக்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. புது நண்பர்களும் சரி பழைய நண்பர்களும் என்றைக்கும் விட்டுறாங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை பார்க்குற புது நண்பர்கள் பழைய நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதேமாரி கமெண்ட் பண்ணுறதுமாரி புதுசாக வர அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணிட்டு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. பக்கமாக முக்கியத்துவம் கொடுங்க சார் நண்பர்களே. நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? அருமையான வீடியோவாக இருக்குது. மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விவசாயம் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது. அதுவும் இல்லாமல் MS மீடியா வேளாண்மை என்றைக்குமே விவசாயத்தில் பூந்துருச்சு. நீங்கள் விவசாயத்தை மட்டும்தான் வீடியோ போடணும்னு நினைக்காதீங்க. எது எப்படி நல்லதாக பயன்படுறதை எல்லா வீடியோ நான் அடுத்து போடுவேன். ஷார்ட்ஸு எல்லாமே உண்டு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் புது நண்பர்கள் விவசாய அனைத்து உள்ளங்களுக்கும் மை ஹெல்ப் மீ. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.